இனிய வணக்கம். படர் மெலிந்திரங்கள் என்ற 117வது அதிகாரத்தில நம்ம பார்க்க இருக்கிறது 9வது குறள் 1169. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா என்று எழுதுகிறார். அதாவது தலைவன் தலைவியை பிரிஞ்சு போயிட்டான் இல்லையா? முன்னாடி தான் சொல்றா, பாவம் இந்த இரவு தனியாக இருக்குது, நான் துணையாக இருக்கேன்னு. இப்போ தலைவி என்ன சொல்கிறா, என்னுடைய தலைவன் தான் ரொம்ப கொடியவன், மனசே இல்லாமல் அவன் பாட்டினை விட்டுட்டு போயிட்டான். அவன் கொடியவன், அதாவது ஒரு செல்லமாக திட்டுறது தான். அவனை விட இது கொடிதாக இருக்கு. எது இந்த ரா பொழுது? காலையில் கடகடன்னு போயிடுது, ஆனால் இரவில் தள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அவனை நினைத்து அந்த ஏக்கத்திலே ஒரு ஒரு நொடி செல்வதும் எனக்கு தாமதமாகிறது. அது எப்படி இருக்குன்னா, இரக்கமே இல்லாமல் என்னை விட்டுட்டு போனானே என்னுடைய இனியவன், அதை விட இரக்கமில்லாத ஒரு இரவாக எனக்கு தெரிகிறது இந்த ராப்பொழுது. நான் என் செய்வேன் பாருங்க, இவ்வளவு அழகா தலைவனை கொடியவன் என்று சொல்லும் பொழுது, தலைவனை விட மெதுவாக சென்று கொண்டிருக்கிறதே அப்படின்னா என்ன, எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ராப்பொழுது போக மாட்டேங்குது, தள்ளிட்டு இருக்கு. இதுக்கு நான் துணையாக இருப்பேன், அது வேற. அது முன்னாடி சொன்னான், மண்ணுயிரெல்லாம் துயிற்சி அளித்தலா. இங்கே அந்த கொடியவனினும் கொடியதாக இந்த இராப்பொழுது இருக்கிறது என்று சொல்லும் காலையிலே தலைவி அந்த அவளுடைய ஏக்கம் மட்டுமல்ல, எப்பொழுது காணப்போகிறோம், விரைவில் இந்த நாட்கள் செல்லட்டும், என் தலைவன் வரட்டும், ஆனால் இந்த இரவு பொழுது தள்ள மாட்டேங்குது, அப்படியே போயிட்டுருக்கே, நான் என்ன செய்வேன், கொடிதினும் கொடிதாக இருக்கிறதே என்று தன்னுடைய அந்த கழிவிறக்கத்தை தன் உள்ளே எழக்கூடிய அந்த இயக்கங்களை எல்லாம் மிக அழகாக இயற்கையோடு போர்த்தி, இயற்கையோடு இணைத்து இயைத்து அவள் சொல்லும் ஒரு அற்புதமான குரலாக இது அமைந்திருக்கிறது. என்ன ஒரு கற்பனை! அந்த கற்பனையில் அந்த உள்ளீடு எவ்வளவு அழகாக வள்ளுவர் வைத்திருக்கிறார் என்பதை எண்ணும் பொழுது, இலக்கியங்கள் அருமையாக ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தையும் பண்படுத்தி நுண்படுத்தி உறவுகளுக்குள்ளே ஒரு விதமான இறுக்கத்தையும் பிணைப்பையும் ஏற்படுத்த வல்லன என்பதை சிட்டுவதாக இந்த குறள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி, இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.